ஸ்டாப் லாஸை பற்றியான உங்களோட அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோ பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஸ்டாப் லாஸ் அப்படின்றது என்ன, டூ டைப்ஸ் ஆஃப் ஸ்டாப் லாஸ் என்னென்ன இருக்குது, இதில் கிராஸ் பேஸ் ஸ்டாப் லாஸ்னா என்ன, க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸஸ் என்ன, இதில் ரெண்டில் எது ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்ஸில் எப்படி வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, ஃப்யூச்சர்ஸில் எப்படி ஸ்டாப் லாஸை வந்து நம்ம செட் பண்ணுறது, அண்ட் ஆல்சோ ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத ஃபுல்லாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிக்கும் பொழுது ஸ்டாப் லாஸை பற்றியான உங்களோட அத்தனை கேள்விகளுக்கும் பதில் இருக்கும்னு நான் நம்புகிறேன். லெட்ஸ் கெட் இன் டு இட். முதல்ல ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்கில் உங்களோட என்ட்ரியை விட உங்களோட ஸ்டாப் லாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ப்ரைஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் பை பண்ண எல்லா டைமும் உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போகுமா இங்கேருந்து அப்படின்னா போகாது இல்லையா? சம்டைம்ஸ் கீழேயும் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரியணும் எந்த இடத்துக்கு நம்ம வந்து வெளியே போகணும், எந்த இடத்துக்கு நம்ம எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற விஷயமும் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால் ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத டிஃபைன் பண்ணிடுவீங்க. அதாவது நீங்கள் நினச்ச இடத்துக்கு மேலே, நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து மேலே போகலை, அதுக்கு உங்களுக்கு ஆப்போசிட்டாக கீழே வருது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் இந்த ட்ரேட்லேருந்து வெளியே எக்ஸிட் ஆகணும். அதுக்கு பேர் தான் ஸ்டாப் லாஸ். இதில் ரெண்டு வெரைட்டி ஆஃப் ஸ்டாப் லாஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ளோஸ் பேஸ் ஸ்டாப் லாஸ், இன்னொன்று வந்து கிராஸ் பேஸ்ட் ஸ்டாப் லாஸ். ஃபஸ்ட்டு நம்ம க்ளோஸ் பேஸ்ட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ்க்கு நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு என்ட்ரி எடுத்திருக்கீங்க, 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் பை பண்ணிட்டீங்க. இப்போ ப்ரைஸ் உங்களுக்கு என்ன ஆகணும், மேலே போகணும். ஓகே, ஸோ ஸ்டாப் லாஸ் எங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு கீழே ப்ரைஸ் வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆயிடுறேன், இதுதான் என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படின்னு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டில் உங்களுக்கு மேலே போகணும், இதுக்கு மேலே போயிட்டே இருந்தால் நீங்கள் உங்களோட ட்ரேட் சக்ஸஸ். சப்போஸ் அது ஃபெயிலியர் ஆகி கீழே வருது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. இந்த 5 மினிட்ஸ் கேண்டில் வந்து க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாப் லாஸே புக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த 5 மினிட்ஸ் கேண்டில் இங்கே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துக்கு போய் தான் நீங்கள் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். அடுத்து கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி இங்கே பை பண்ணியிருக்கீங்க, ப்ரைஸ் மேலே போகணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே கீழே இருக்குது, ரைட்? சப்போஸ் உங்களோட நெக்ஸ்ட்டு கேண்டிலே இப்படி வச்சுக்கலாம், உங்களோட நெக்ஸ்ட் கேண்டில் மேலே போகலை, கீழே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ப்ரைஸ் உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே நீங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ அதை க்ராஸ் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. இந்த இந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவே மாட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இது 5 மினிட்ஸ் கேண்டில் வச்சுக்கலாம். அந்த கேண்டில் ஓப்பன் ஆன அடுத்த ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ தூரம் வந்தாலும் இதுக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கீங்களா, அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணால் க்ராஸ் பண்ண அடுத்த செகண்ட் நீங்கள் வந்து எக்ஸிட் ஆயிடுவீங்க. இதுக்கு பேர் தான் வந்து கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். இந்த ரெண்டில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வாங்களேன், நம்ம வந்து க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸில் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு ப்ரைஸ் உங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட ப்ரைஸ் வரும் பொழுது உங்கள் கேண்டில் முடிஞ்சிருச்சு, 5 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா மேபி இங்கே வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்காது. சப்போஸ் இல்லை நான் வந்து 5 மினிட்ஸ் க்ளோஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ப்ரைஸ் இவ்வளோ தூரம் போயிடுது வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணுவீங்க, ஆக்சுவலாக நீங்கள் பிளான் பண்ண ஸ்டாப் லாஸ் இங்கே, பட் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆனது இங்கே. இப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும் அப்படின்னா, இல்லை ப்ரைஸ் வந்து திரும்பி ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துடும், இங்கேருந்து மேலே ரிவர்ஸ் ஆகி நம்ம என்ட்ரிக்கு மேலே வந்து ப்ரைஸ் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இதில் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைம் 2 டைம் வந்து ப்ரைஸ் கொஞ்சம் நேரம் கழித்து மேலே ரிவர்ஸில் இப்படியே போயிடும். ஒரு 2-3 கேண்டிலில் உங்கள் என்ட்ரியை தாண்டியும் மேலே போயிடும். அப்போ வந்து நமக்கே பெருமையாக இருக்கும், பரவாயில்ல நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து புக் பண்ண விட்டோம், அதனால் நம்ம ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ம பெருமையாக நினச்சிக்குவோம். இந்த மாதிரி 2-3 டைம் போயிடுமா, இதே நம்மளுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆகிடும். இல்லை இதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம வெயிட் பண்ணாலும் ப்ரைஸ் ரிவர்சல் ஆகி நம்மளுக்கு ஃபேவரபுளாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு 2-3 ட்ரேடுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ப்ரைஸ் மேலே வரவே வராது, இங்கேருந்து இன்னும் ஃபர்தர்டாக கீழே போக ஆரம்பிச்சுட்டே இருக்கும். இந்த ஒரு ட்ரேட் நீங்கள் இங்கே வந்து பிளான் பண்ணிது இந்த இடத்துக்கு இங்கே வந்தால் ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு, ஆனால் இந்த ட்ரேட் உங்களோட ஸ்டாப் லாஸ் இங்கே பிளான் பண்ண இடத்துக்கு என்ட்ரி கிட்ட வரவே வராது.
அது ஃபர்தராக கீழே போய்க்கிட்டே இருக்கும். அப்போது நீங்கள் ஒரு 3 ட்ரேட் 4 ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் பண்ணது இந்த ஒரே ட்ரேடில் வந்து மொத்தமாக போயிடும். கிட்டத்தட்ட நிறைய பேர்த்துக்கு அக்கௌண்ட் காலி ஆகிறது கூட இந்த மாதிரி விஷயம் தான். சரி, நான் தான் ஸ்டாப் லாஸ் வச்சேனே, மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் பிரச்சனையாக இருக்கும். ஆனால் இதுவே கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எப்பெல்லாம் ப்ரைஸ் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸை கிராஸ் ஆகுதோ எக்ஸிட் பண்ணிடுறீங்க. அதுக்கப்புறம் மேபி இன்னொரு அடுத்த கேண்டிலே வந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் மேலே போயிடுச்சு, என்னோட டார்கெட் ஃபஸ்ட்டுக்கு போயிடுச்சு, செகண்டுக்கு போயிடுச்சு, தேர்டுக்கு போயிடுச்சு, அப்படி அது எங்கே வேணால் போகலாம், அது பிரச்சனை இல்லை. ஓகே, நமக்கு தெரியாது இல்லையா, போகாமலும் இருக்கலாம். போகிறத வச்சு நம்ம யோசிச்சுட்டு கூடாது. மேபி ஒரு ஒன்று 2 அது மாதிரி போகலாம். பட் சப்போஸ் போகாமல் கீழே போயிடுச்சுன்னா நம்ம பயங்கரமாக லாக் ஆகிடுவோம். அதனால இந்த 2 டைப்பில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஐ ஆல்வேஸ் ப்ரிஃபர் டு கோ வித் கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். எப்போ உங்கள் ஸ்டாப் லாஸை உங்கள் ப்ரைஸ் டச் பண்ணுதோ ஆர் லைட்டாக கிராஸ் பண்ணுதோ அப்போவே எக்ஸிட் ஆயிருங்க. அவ்வளோதான். இது நீங்கள் வந்து மேனுவலாக ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை. எப்பெல்லாம் வந்து ஹிட் ஆகுதோ, கிராஸ் ஆகுதோ அப்போவே நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிடலாம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, மேனுவலாக வந்து சிஸ்டத்தில் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கவே மாட்டீங்க. ஏன்னா உங்கள் மைண்டில் ஒன்று இருக்கும், நான் எப்போல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டு வைக்கிறனோ அந்த ஸ்டாப் லாஸை ஹிட் ஆகிட்டு ப்ரைஸ் மேலே ரிவர்ஸில் ஆகி போயிடுது, அதனால் நான் ஸ்டாப் லாஸே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பீங்க இல்லையா. ஆனால் அவங்களும் உங்களோட ஸ்டாப் லாஸ் எதுன்னு டிஃபைன் பண்ணி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு கோடாவது போட்டு வச்சுக்கோங்க. அந்த கோட்டில் ப்ரைஸ் வந்து டச் ஆகும் பொழுது யூ ஜஸ்ட் எக்ஸிட், கண்ணை மூடி எக்ஸிட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ஐ ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் யூ டு கோ வித் கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். சரி, இதுக்கு வந்து ஸ்டாக்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ ப்ரைஸ் வந்து நீங்கள் என்ன ட்ரேடிங் சிஸ்டம் யூஸ் பண்ணாலும் வச்சுக்கோங்க, அது பிரச்சனை இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துக்கு நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ இது எந்த செட்டப்போ நான் அதெல்லாம் குவாலிஃபை பண்ணல. ஸோ என்ட்ரி, உங்களோட ஸ்டாப் லாஸ் எது அப்படின்னு டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, இதுக்கு கீழே வந்தால் நான் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் ஆகிறேன், இதுக்கு கீழே வந்து எக்ஸிட் ஆகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் டிஃபைன் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு என்ன வேணும்? ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகணும், கரெக்டாக? இது ஃபஸ்ட் டார்கெட்டாக இருக்கலாம், ஒரு மேபி இதுக்கப்புறம் மேலே இருக்கலாம். உங்களுக்கு இது மாதிரி போச்சுன்னா உங்களோட ப்ராஃபிட் இருக்கும், கரெக்ட்? இதுதான் கீழே ஸ்டாப் லாஸ். இந்த கேண்டிலுக்கு கீழே நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன் அப்படின்னு டிஃபைன் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் கேண்டில் என்னாச்சு? இப்படி வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு தெரியும், ஓகே ப்ரைஸ் வந்து உங்கள் ஃபேவரபுளாக மூவ் ஆகலைன்னு அர்த்தம். இப்போ 2 விஷயம் நம்ம சொன்னோம் இல்லையா. ஒன்று, இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வரும் பொழுதே, டச் ஆகும் பொழுதே நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடலாம். அது வந்து கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். இல்லை க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆகுறீங்க அப்படின்னா இப்படி இருக்கும், ரைட்? ஸோ இந்த இடத்துக்கு ப்ரைஸ் வந்து கீழே க்ளோஸ் ஆகலை, கரெக்ட்? ஸோ இந்த நம்ம ஸ்டாப் லாஸு கீழே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்னு வச்சு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த இந்த உங்கள் ஸ்டாப் லாஸு கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்கள் ப்ரைஸ் பயங்கரமாக ஃபால் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துக்கு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, பயங்கரமாக ட்ராப் ஆகிட்டேன் நம்ம. இதுக்கப்புறம் வந்து இங்கே இருக்கும்போது என்ன தோணுன்னா, ஓகே இல்லை ப்ரைஸ் வந்து மேலே வந்துடும், நம்ம ட்ராப் ஆனாலும் பரவாயில்ல, இங்கேருந்து ப்ரைஸ் நேராக மேலே போகும், ஏன்னா இங்கெல்லாம் புல்லிஷாக இருக்குது அதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளே நம்மளை வந்து ஏமாற்றிட்டே இருப்போம். அப்புறம் தான் வந்து இந்த குறுக்கு நெடுக்குமாக கோடு போட ஆரம்பிப்போம். லைக் இங்கேருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா, இல்லை இங்கேருந்து இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் போடலாமா அப்படின்றது நிறைய இண்டிகேட்டர்ஸ், நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம அப்போ தான் வந்து அப்ளை பண்ண ஆரம்பிப்போம். பிகாஸ் நமக்கு ப்ரைஸ் மேலே வரணும், நம்ம போடுற குறுக்கு நெடுக்குமான கோடில் வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறது இல்லைல்ல. ஸோ இதை சப்போஸ் நீங்கள் கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸில் எக்ஸிட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் இது இங்கே என்ட்ரி எடுக்கிறீங்களா, ப்ரைஸ் இந்த இடத்துக்கு வந்து உங்கள் ஸ்டாப் லாஸை டச் பண்ணும்போது இந்த இடத்துக்கே நீங்கள் எக்ஸிட் ஆயிடலாம். எக்ஸிட் ஆகிட்டு மேபி ரீஎன்ட்ரி கிடச்சிதுன்னா நீங்கள் இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம். அது அது என்ட்ரிங்கிறது அது டிஃப்ரெண்ட் பார்ட். நம்ம இப்போ ஸ்டாப் லாஸ் மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இங்கே க்ராஸ் ஆகும் பொழுதே எக்ஸிட் ஆகிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் என்னாச்சு அப்படின்னா, உங்களோட என்ட்ரி, சப்போஸ் இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக காட்டுறேன் இதை. ஸோ இந்த என்ட்ரி இந்த ஸ்டாப் லாஸ் தானே. சப்போஸ் நம்ம அந்த கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆயிருந்தோம்னா பிரச்சனை இல்லை. இதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன நடந்தது? ப்ரைஸ் இங்கேருந்து ஃபர்தராக ஃபாலே தான் நடந்துகிட்டே தான் இருக்குது. நம்ம இது எப்படி எக்ஸிட் ஆகும்? கரெக்ட், எக்ஸிட் ஆகுறதே ரொம்ப கஷ்டம். இது வந்து ஸ்டாக்ஸ்லேயே ஆகட்டும், எல்லா விஷயத்துக்கும் இதே தான். ஸோ அடுத்து நம்ம வந்து ஃபியூச்சர்ஸில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஆல்ரைட், இது வந்து பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட்.
நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு என்ன வேணும், ப்ரைஸ் மேலே போகணும். இப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் எதுன்ற டிஃபைன் பண்ணுறீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு கீழே ஸ்டாப் லாஸ்ங்கிறத டிஃபைன் பண்ணுறீங்க. அப்போ உங்களோட மனநிலைமை என்னென்னா, இந்த ப்ரைஸ் இது கீழே வந்துச்சுன்னா நான் எக்ஸிட் ஆயிடுறேன், என்னோட ட்ரேட் ஃபெயிலியர் அப்படின்னு வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வந்து ப்ரைஸ் என்ன ஆகணும், ப்ரைஸ் மேலே போகணும். ரைட்? ஓகே. ஸோ இதில் நீங்கள் கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தீங்கன்னா, இந்த கேண்டில் இங்கே வந்து டச் ஆகும்பொழுது நீங்கள் எக்ஸிட் ஆயிடுவீங்க. அவ்வளோதான், முடிஞ்சுச்சு. கரெக்டாக? ஸோ இங்கேருந்து எக்ஸிட் ஆகும்போது 47,012 ஓகே. ஸோ இங்கே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 பாயிண்ட்ஸ் ஆர் 90 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸோட எக்ஸிட் ஆயிடுவீங்க. இல்லை நான் வந்து க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன், இந்த இந்த ப்ரைஸ் வந்து இங்கே கீழே முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் எக்ஸிட் ஆவேன் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு. அப்போ உங்களுக்கு என்ன தோணுன்னு, அடடா வந்துருச்சுல்ல, நம்ம ஸ்டாப் லாஸ் மேலேயே வந்துருச்சுல்ல, நம்ம என்ட்ரிக்கிட்டே வந்துருச்சு, நமக்கு என்ன வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிக்குது. கரெக்ட்? நீங்கள் இங்கே என்ட்ரி எடுத்தீங்களா, இப்போ வந்து அந்த ஈவினிங் முடியும் போது உங்களுக்கே தோணும், சே எப்படி நான் கரெக்டாக என்ட்ரி எடுத்தேன்னா ஸ்டாப் லாஸை வந்து நான் 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 கண்டிப்பாக முடிவு பண்ணியிருந்தேன் ப்ரைஸ் மேலே தான் போகணும், அதனால் இன்றைக்கி கரெக்டாக மேலே போயிடுச்சு, நான் வந்து ஸ்டாப் லாஸை புக் பண்ணாமல் எக்ஸிட் ஆகாமல் இருந்தது ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து நீங்களே உங்களை சந்தோஷப்படுத்திப்பீங்க. இது ஒரு வகை. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த நாள் மறுபடியும் ஒரு என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க. என்ட்ரி எங்கே, இங்கே எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ப்ரைஸ் மேலே தான் போகும், இங்கேருந்து இங்கே போச்சுல்ல இப்படி போகும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? இது அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும், கொஞ்சம் கீழே வச்சுப்பீங்க. ஓகேவா? இப்படி வச்சுக்கலாம், இவ்வளோ தூரத்தில் ஸ்டாப் லாஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு என்ன வேணும், ப்ரைஸ் மேலே போகணும், போகல, டச் ஆகிட்டு ரிவர்சல் ஆகிடுச்சு. இப்போ உங்களோட மைண்ட் செட் என்னவாக இருக்கும், நேற்று இப்படி தான் நடந்துச்சு, இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு உடனே வந்து ரிவர்சல் ஆச்சு, அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் இருந்தில்ல, அதே மாதிரி இப்பயும் மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ் எடுக்கல, அகெயின் படி ப்ரைஸ் கீழே போகுது. இன்னும் உங்களோட மனநிலைமை என்னவாக இருக்குன்னா, நேற்று நடந்துச்சுல இதே மாதிரி தான் என் ஸ்டாப் லாஸ் கீழே போயிட்டு பட் இமீடியட்டாக ரிவர்சல் ஆகி ப்ரைஸ் மேலே போச்சுல, அதே மாதிரி இன்றைக்கும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த டைம் என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் ஸ்டாப் லாஸ் கிட்ட வரவே வராது, ப்ரைஸ் அதுக்கப்புறம் ஒரே டைரக்ஷனில் கீழே ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நேற்றுக்கு இங்கிருந்து இங்கே போகும்போது என்ன ப்ராஃபிட் பண்ணீங்களோ அதை விட டபுள் மடங்கு லாஸ் இதில் பண்ணிவிடுவீங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுற விதம் தான். டோன்ட் யூஸ் க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். ஒரு டைம் அது சக்ஸஸாக நடக்கலாம், பட் இன்னொரு டைம் அது ஃபெயிலியர் நடக்கும்போது உங்கள் அக்கௌண்ட் வந்து மேக்ஸிமம் கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் இந்த இடத்துக்கு வரும்போது எக்ஸிட் ஆகிட்டு போகிறது ரொம்ப நல்லது. மீறி போனால் எவ்வளோ இங்கே சில பாயிண்ட்ஸ் போயிருக்கு, இங்கே சில பாயிண்ட்ஸ் போயிருக்கு, தட்ஸ் ஓகே. நம்ம வந்து ஒரு ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும்போது அந்த ட்ரேடில் இதில் விட ஒரு டபுள் மடங்காக வந்து பாயிண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி போனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பெரிய பாதிப்பு வரவே வராது. ஸோ டோன்ட் எவர் யூஸ் க்ளோஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். அடுத்து நம்ம ஆப்ஷன் சார்ட்டில் எப்படி இதை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஆப்ஷனில் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கிறது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் நிஃப்டி எடுத்துக்கோங்களேன். இது வந்து நம்மளுக்கு விசிபிள் ரிவர்சல் ஜோன் ஹையில், அப்போ ப்ரைஸிங்க வருது. இது என்ன செட்டப் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், பிஓஎஃப் ட்ரேட் செட்டப். பிஓஎஃப் ட்ரேட் செட்டப்னா என்ன, அது எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எஜுகேஷ்னல் பிளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடியே. அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ இது பிரேக் அவுட் ஃபெயிலியரில் ப்ரைஸ் பிரேக் ஆகுது, இமீடியட்டாக ரிவர்சல் ஆகுது, ட்ராப் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு பிரேக் அவுட் ஃபெயிலியர் கன்ஃபார்ம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வேலை இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன, உங்களுக்கு இந்த இடத்துக்கு ப்ரைஸ் இருக்கும்போது எவ்வளோ, 46,700, 46,700. அப்போது நம்ம அட் த மணி எடுத்துக்கலாம். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆப்ஷன் பையராக இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே நீங்கள் புட்டை பை பண்ணணும். எந்த புட்டை பை பண்ணலாம், 46,700, அதுதானே வந்து அட் த மணி. ஸோ 46,700 எடுத்துட்டீங்க. ஓகேவா? அதே டைமுக்கு உங்களோட ஆப்ஷன் சார்ட்டில் பாருங்கள், இது ஆப்ஷன் சார்ட் 46,700 5 மினிட் சார்ட். இங்கே என்ன டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்களோ அதே டைம் ஃப்ரேம் தான் இங்கேயும். ஓகே. ஸோ இங்கே டைம் என்ன, 12:25. ஸோ இங்கே ஓகே, இதுதான் 12:25. கரெக்ட். ஸோ ப்ரைஸ் ரிவர்சல் ஆகுது அங்கேருந்து, அதாவது கீழே ப்ரைஸ் வரும்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷனில் மேலே தானே போகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ட்ரி எங்கே எடுக்கலாம், ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் என்ட்ரி ஸ்பாட்டில் நீங்கள் இங்கே என்ட்ரின்னு வச்சுக்கோங்க. இந்த க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இதுதான் உங்களோட என்ட்ரி. ஓகேவா?
உங்களோட ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கும்? ஸ்பாட்டில் உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே அப்படின்னா, இந்த கேண்டிலுக்கு மேலே தானே ஸ்டாப் லாஸ், ரைட்? இந்த கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ். இதுக்கு மேலே வந்துன்னா நான் வந்து எக்ஸிட் ஆகிடுறேன் அப்படின்றத டிசைட் பண்ணிக்கிறீங்க. அப்போ இங்கே எப்படி இங்கே ஸ்டாப் லாஸ் சூஸ் பண்ணுவீங்க? 1225 தானே ப்ரைஸ். இங்கே வரும் பொழுது இந்த இந்த 1225 கேண்டில் முடியும் பொழுது யூ கேன் டேக் இட் ஆஸ் அ என்ட்ரி. இது என்ட்ரி. அப்போ உங்கள் ஸ்டாப் லாஸ் எங்கே? இந்த 1225க்கு மேலே போச்சுன்னா உங்கள் செட்டப் ஃபெயிலியர். எதில்? ஸ்பாட்டில். அப்படின்னா உங்களோட ஆப்ஷன் சார்ட்லேயும் இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்துச்சுன்னா உங்களோட செட்டப் ஃபெயிலியர். கரெக்டாக? ஏன்னா நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணுறதில்ல, ஆப்ஷன் சார்ட்டில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்துச்சு அப்படின்னா தட் இஸ் யுவர் ஸ்டாப் லாஸ். இது கீழே வந்துச்சு அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸோ இப்போ பாயிண்ட்ஸ் எவ்வளோ வருது? 343 என்ட்ரின்னு வச்சுக்கலாம். 302 டு பி எக்ஸாக்ட். கரெக்டாக போடுறீங்க அப்படின்னா 300ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் இருக்குது? 40 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ 40 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ வருதுன்னு சொல்லுங்கள்? 600 ருபீஸ். கரெக்ட்? 600 ருபீஸ் தான் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் ஒரு லாட்டுக்கு நான் சொல்கிறேன். கரெக்ட்? ஸோ இதை நீங்கள் எப்படி எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா, இது வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, இந்த ட்ரேடை பற்றி பிரச்சனை இல்லை. சப்போஸ் அடுத்து உங்களோட இந்த கேண்டில் இங்கே போகுது அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? இந்த ஏரியாவில் இந்த ஸ்டாப் லாஸ் உங்களோட ஸ்பாட்டில் போயிட்டு கிராஸ் ஆன உடனே இந்த இடத்துக்கு நீங்கள் எக்ஸிட் ஆகணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? ப்ரைஸ் இது வந்து கீழே வர ஆரம்பிக்குமா? கரெக்ட்? கரெக்ட். ப்ரைஸ் வந்து இது மேலே போகும்பொழுது உங்களுக்கு இது கீழே வரும். கீழே வந்து இதை கிராஸ் ஆகும் பொழுது இந்த ப்ரைஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் எக்ஸிட் பண்ணி ஆகணும். வேறு வழியே இல்லை. இல்லை நான் க்ளோஸ் ஆகட்டும் வெயிட் பண்ணிட்டீங்கன்னா ப்ரைஸ் மேலே போயிடும். அப்போது இது எங்கே கீழே போனே தெரியாது. கரெக்ட்? பெரிய பெரிய பிரச்சனை வந்துடும். அதனால கிராஸ் பேசிஸை எப்பயும் நான் வச்சுக்கோங்க. உங்கள் செட்டப் எங்கே ஃபெயில் ஆகுதோ அந்த இடத்துக்கு வரும் பொழுது ப்ரைஸ் இங்கே இருக்கா, க்ளோஸ். இந்த இடத்துக்கு வந்துச்சா, க்ளோஸ், எக்ஸிட். சில டைம் டிகே இருக்கிறதுனால நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இந்த இடத்துக்கே க்ளோஸ் பண்ண முடியாது. மேபி 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் நீங்கள் க்ளோஸ் பண்ண முடியும். பட் ஸ்டில் தட் இஸ் ஓகே. அப்போயாவது க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் இல்லை கேண்டில் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் நான் வந்து எக்ஸிட் ஆகுவேன் அப்படின்னு வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களோட ஸ்டாப் லாஸை டிஃபைன் பண்ணிக்கோங்க. அது ஃப்யூச்சராக இருந்தாலும் சரி, ஆப்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களோட ஸ்பாட்டில் உங்கள் ஸ்டாப் லாஸை டச் பண்ணி கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா யூ எக்ஸிட். கண்ணை மூட்டு எக்ஸிட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ரீஎன்ட்ரி அட்டன் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது பாருங்கள், இது கீழே வந்து ப்ரைஸ் கீழே வந்துச்சு, அகெயின் 1 மோர் என்ட்ரி கிடச்சா, இது என்ன செட்டப்? இது எஸ்ஏஎஃப்ல செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயிலியர். இதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், எஜுகேஷன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அது எங்கே என்ட்ரி எடுக்கலாம்? இது எந்த டைம் பாருங்கள், 130 இல்லையா? 130, 135. அப்போ இங்கே 130ல் பார்க்கணுமா? 130, இது 135. கரெக்ட்? ஸோ அப்போ இதோட என்ட்ரி எங்கே எடுப்பீங்க நீங்கள்? இதோட என்ட்ரி இந்த கேண்டிலில். கரெக்ட்? இந்த கேண்டில் எடுப்பீங்க. இப்போ இதோட ஸ்டாப் லாஸ் எங்கே? இது கீழே. இப்போது மேபி இந்த ப்ரைஸ் எங்காவது இதுக்கு மேலே போச்சு அப்படின்னா உங்களோட செகண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆயிரும். கரெக்டாக? இதுக்கு மேலே தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. அப்போ ப்ரைஸ் இது கீழே வரும் பொழுது எக்ஸிட். அவ்வளோதான். க்ராஸ் ஆன உடனே க்ளோஸ் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. கேண்டில் க்ளோஸ் ஆக வரைக்கும் ஸ்டாப் லாஸுக்கு வெயிட் பண்ணவே கூடாது. இங்கே போயிடுச்சுன்னா முடிஞ்சது, அக்கௌண்ட் காலி. கரெக்ட்? அந்த ட்ரேடில் நீங்கள் ஒரு 4 ட்ரேடாக வந்து ஏர்ன் பண்ண மணியை ஒரே ட்ரேடில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ அதை வந்து இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஆல்வேஸ் கோ வித் கிராஸ் பேசிஸ் ஸ்டாப் லாஸ். இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றியும் அன்பும்.